மணி 5 ஆயிடுச்சு. பசங்க வர டைம் ஆயிடுச்சு. காஃபி போட்டு வச்சுன்னா வந்து குடிப்பாங்க. போய் பால் சுட வைக்கலாம் முதல்ல. மதியானம் சரியாக சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியல. பால் மட்டும் சுட வச்சு வைக்கலாம். அவங்க வந்த பிறகு சாப்பாடு சாப்பிட்றாங்களா இல்லை காஃபி குடிக்கிறாங்களான்னு கேட்டு காய் போடலாம். ஏமோ நில்லுமா, பசங்க வந்துட்டாங்க போல இருக்க. 2 பேரும் எப்போ வந்தீங்க? ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க? மா நாங்கள் 4:30 மணிக்கே வந்துட்டோம்மா. இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமா விட்டாங்க. நீ எங்க போயிட்டு இப்பதான் வர? எவ்வளவு நேரம் உனக்கு தெரியல தெரியுமா? எங்க காணோம்னு ஃபோன் பண்ணா கூட எடுக்கல. அப்படியா? ஃபோன் நான் வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். நீங்க 5 மணிக்கு தானே வருவீங்க? அதான் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். சீட்டு காசு தரனால அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். அம்மா எங்க போனாலும் கொஞ்சம் ஃபோன் எடுத்துட்டு போங்கம்மா. எத்தனை வாட்டிமா ஃபோன் பண்றது? ஃபோன் எடுத்துட்டு போனா அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன் மறந்து. அதனால தான் எடுத்துட்டு போமா வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். பத்திரமா இருக்கணும் வீட்லயே வச்சுட்டு போனேன். மா பத்திரமா வீட்டில் வச்சுட்டு போகிறதுக்காம்மா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே போனாலும் எடுத்துன்னு போனோம்மா. அப்போதாம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். வீட்டில் வச்சுட்டு போறீங்க பத்திரமா இருக்கட்டும்னு. சரி சரி அதை விடுங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி குடிக்கிறீங்களா இல்லை சாப்பாடு சாப்பிட்றீங்களா? மா நாங்கள் வந்ததுலேயே காஃபி போட்டு குடிச்சிட்டோம்மா. ஆமாம்மா உங்களுக்கும் போட்டு வச்சிருக்கோம். போய் குடிச்சிட்டு டக்குன்னு கிளம்புங்க. கிளம்புங்களா? எங்கே கிளம்புறது? நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதுக்கு தேவையான பொருளாக வாங்கணும். அதுதான் போனோம். இப்போ கடைக்கு போகலாம் வாங்க. காலையில் காலேஜுக்கு போகும்போது வாங்கிக்கோங்க. நான் வேறு இப்போ எங்கே வரது கடைக்கு? மா காலையில் கடையில் போய் வாங்க முடியாதும்மா. இப்பயே போய் வாங்கி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். காலையில் டைம் ஆகிடும். ஆமாம்மா கடையில் கூட லேட்டாக தான் தருப்பாங்க. நாங்கள் போகும்போது திறந்தே இருக்காது எந்த கடையுமே. வாங்க இப்போ போய் வந்துடலாம். முதல்ல பறிச்சுக்கலாம். படிச்சு முடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் எப்போ முடிச்சிட்டோம்மா. நாளைக்கு பறிச்சு வச்சிங்கன்னா இன்றைக்கி தான் பொருளாக வாங்கிறதுக்கு போகிறீங்க. நல்ல பசங்க தான் நீங்கள். மா சரி நான் லீவ் விட்டாங்களே அப்பயே காசு கொடுங்க. நாங்கள் போய் வாங்கி வரோம் சொன்னோமே. காசு கொடுத்தீங்களா? நீங்கள் தானே எக்ஸாம் கிட்ட வரும்போது வாங்கிக்கலாம்னு சொன்னீங்க. அதான் கிட்டே வந்துச்சு. சரி வாங்க போகலாம். காஃபி குடிச்சிட்டாங்கம்மா. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சீட்டு கட்ட போனல அங்கேயே கொடுத்தாங்க. குடிச்சிட்டு தான் வந்தேன். உங்களுக்காக தான் போகிறதுக்கு போனேன் காஃபி. நீங்கள் தான் குடிச்சிட்டிங்களா? சரி நான் வந்தே குடிச்சிக்கிறேன். வாங்க போகலாம். அம்மா காசு எடுத்துக்கிங்களா? எடுத்துன்னு இருக்கு என்கிட்டயே. அம்மா லாக்கர்ல வச்சிருப்பாடி. அம்மா அம்மா என்ன சிம்ரன் சொல்லு. நாளைக்கு உங்களை ஸ்கூல் வர சொல்லிருக்காங்க மிஸ். என்னாச்சு? எதுக்கு வர சொல்லியிருக்காங்க? ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைக்கறாங்களா மேனுவல் டேக்கு. அதுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கணுமா? அத பத்தி பேசணுமா? சரி வரேன். நீங்க வர வேணாமா? என்னது இது? நீ தான் வர சொன்ன, அப்புறம் நீயே வர வேணாம்னு சொல்ற. என்னதான் சொல்ல வர? நானே சொல்லிட்டு மிஸ் கிட்ட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அம்மா ட்ரெஸ் தர மாட்டாங்க காசு கொடுத்து. அதுக்கு நிறைய செலவாகும். அதனால நான் வரல. இருக்கிற பசங்க யாரனா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் சிம்ரன் அப்படி சொன்ன? என்கிட்ட கேட்டுட்டு தானே நீ சொல்லணும். நான் வேணான்னு சொன்னா தான் நீ அங்கே வேணான்னு சொல்லணும். நீயே எல்லாம் முடிவு எடுத்து சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? சரி வா நம்ம கடைக்கு போகலாம். என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். என்ன இங்கே பாரு, சைக்கிளில் இப்போ வாங்கி தர முடியாது. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கலாம். வளையல் கிளிப்பு ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். சைக்கிள் அம்மா அப்புறம் வாங்கி தரேன். அடம் பிடிக்கக்கூடாது, அடிப்பேன். வா போகலாம். அம்மா உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க பாரு. எங்க ரொம்ப தூரம் கிளம்பிட்டீங்களா? உன் கண்ணில் போட்டுட்டுமா? போகிற வேலை விளங்குன மாதிரி தான். அது ஒன்றும் இல்லை. சிம்ரனுக்கு வந்து பென்சில்லாம் வாங்கணும். பென்சில் நோட்டெல்லாம் அதான் வாங்கிறதுக்கு போகிறோம். ட்ரெஸ் வாங்கிறதுக்கு போறேன்னு சொல்றேன். நீ வந்து பென்சில் வாங்கிறதுக்கு போறேன்னு என்ன ஏமாத்துறியா? பெரிய பொண்ணு போலாமா? எங்கே போகலாமான்னு கேட்குறேன். பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்கு தான். வா சீக்கிரம் போலாம். மணி ஆயிடுச்சுன்னா கடை முடிடுவாங்க. ஆமாம்ல, உன் பொண்ணும் என் பொண்ணும் ஒரே ட்ரெஸ் தான். இல்லை மறந்தே போயிட்டேன். சரி வா போகலாம். என்னடி உனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ட்ரெஸ் வாங்கணுமா? அம்மா அதெல்லாம் இல்லம்மா. நாளைக்கு எக்ஸாம்மா. பேனா பென்சில்லாம் வாங்கணும். வாங்க கடைக்கு போலாம். அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்க மாட்டியா? நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் போய் வாங்குவியா? மாமா வாங்கம்மா சீக்கிரம் போயிட்டு வரலாம். வந்து வரல படிக்கணுமா? இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது மீதி இருக்குமா? ஏன் வந்து ஏன் படிக்கல? எக்ஸாம் எழுதிட்டு வந்து மொத்தமாக படி. அந்த குழந்தைய படிக்க விட்டா தானே அவள் படிப்பா? ஆமா எல்லாருமோ சொந்தக்காரங்க வீடு கோயில் திருவிழா அங்கே இங்கேன்னு கூட்டின்னு திரிஞ்சு வந்திருந்தா அவள் எங்கேருந்து படிப்பா? எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு தான் உட்காந்து படிக்கணும். பசங்களை சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் கூட்டின்னு போனாதான் யார் யார் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படிலாம் தெரியும். அவங்கள வீட்லேயே ஓடிட்டு போயிட்டா எப்படி தெரியும்? படிக்கிற பசங்களை எல்லா இடத்துக்கும்லாம் கூட்டின்னு தெரியக்கூடாது. அப்புறம் எங்கேருந்து அவங்களுக்கு படிக்க டைம் கிடைக்கும்? முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் இட்டுன்னு போகணும். முதல் படிப்பு தான் முக்கியம். மார்க் எடுக்கல மட்டும் மார்க் எடுக்கல குழந்தைங்களை போட்டு அடிக்க தெரியுதுல்ல. படிக்கிற டைம்லயே படிக்க விடணும். நல்லா சொல்லுங்க அத்தை. எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு தான் போறாங்க. நான் வரல சொன்னா கூட லீவ் போட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க. நான் போய் ஸ்கூல்ல அடி வாங்கிட்டு இருக்கேன். மேக்ஸ்ல நடத்தும் போது லீவ் போட்டுறேன். அவங்க என்ன சொல்லி தந்தாங்கன்னு எதுவுமே புரிய மாட்டேது எனக்கு. ஆமா தினமும் ஸ்கூல் போனா மட்டும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அப்படி நான் 100 மார்க் எடுத்துவேன். பசங்களை எப்படி மட்டம் தட்டிலாம் பேசாதீங்க. பசங்களுக்கு என்கரேஜ் கொடுக்குற மாதிரி நம்ம தான் பேசணும். நீ நல்லா படிப்ப, உன்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாதான் பசங்க நல்லா படிப்பாங்க. எல்லாம் நல்லா செய்வாங்க. சரி இப்படியே பேசியிருந்தா டைம் ஆயிடும். வந்து வர படிக்கணும் சொல்றல. வாங்க சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்.
உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நானே வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும். நீ உட்காந்து படி. ஆ சரிங்க ஆண்டி. நான் உங்களுக்கு ஃபோன்ல மெசேஜ் அனுப்பிச்சு விட்றேன் என்னென்ன பொருள் வாங்கணும்னு. வாங்கி வந்துருங்க. சரி, நீ வீட்டுக்கு போய் படிப்போ. ராணி அக்கா, நீங்கள் மட்டும் வாங்க போகலாம். சரிம்மா, நான் போற வீட்டுக்கு. உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தெரியுமா? அதான் மெசேஜ் அனுப்ப சொல்லியிருக்கல, தொடர்ந்து பேசினிக்காதீங்க. வாங்க, டைம் ஆச்சு.